சட்டுன்னு ஒரு சட்னி செய்யலாமா? பாயில்டு டொமேட்டோ சட்னி. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சமா தண்ணிய சேர்த்துட்டு அதுல 6 தக்காளி பழம் 10 வரமிளகாவை எடுத்துட்டு மூடி போட்டு மூடி 6ல இருந்து 7 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். வேக வச்ச தக்காளி வரமிளகாவை எல்லாம் ஆற வச்சுக்கலாம். தக்காளி ரொம்ப சூடா இருக்குங்கிறதுனால கட் பண்ணி விட்டு ஆற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு, சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல கொஞ்சமா ஆயில சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணிய சேர்த்து இது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி வரணும். பாயில்டு டொமேட்டோ சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.